வணக்கம். இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 18 மாத டிஏ அரியர் தொகை 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் சார்ந்து மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம். சமீபத்தில் சில வாரங்களாக அரசு ஊழியர்களுக்கு டிஏ நிலுவைத் தொகை பற்றிய பேச்சுக்கள் பரவலாக உள்ளது. பல ஊடக அறிக்கைகளில் இது குறித்து பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 18 மாத டிஏ அரியர் தொகை குறித்து தற்போது ஒரு முக்கியமான அப்டேட் கிடைத்துள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட்டில் டிஏ நிலுவைத் தொகை குறித்து அரசு அறிவிக்கும் என்றும் உறுதியாக கருதப்படுவதாக வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலுவைத் தொகையினை தகுதியான ஊழியர்களுடைய கணக்கில் 3 தவணைகளாக அரசு டெபாசிட் செய்யும் என்று துறை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். கொரோனா தொற்று பரவல் காரணமாக அசாதாரண சூழ்நிலை உருவானது. அனைத்து நாடுகளிலும் பொருளாதார சிக்கலில் சிக்கிக் கொண்டன. இந்தியாவும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த கொரோனா தொற்று பரவல் காரணமாக பல்வித சவால்களை அரசு எதிர்கொண்டது. நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக பல்வித நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டது. அதில் ஒரு பகுதியாக ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி முடக்கப்பட்டது. அந்த தொகை அதிக தேவையில் இருந்த நலிந்த பிரிவினருடைய நலத்திட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஜூலை மாதம் 2020ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் மாதம் 2021ஆம் ஆண்டு வரையிலான 18 மாதங்களுக்கான அகவிலைப்படி டிஏ முடக்கம் இருந்தது. அதன் பின்பு நிலைமை சற்று சரியானவுடன் முடக்கமானது நீக்கப்பட்டது. எனினும் முடக்கப்பட்ட காலத்திற்கான டிஏ நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். தற்போது பொருளாதார நிலை சற்று சீராக இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்போது 18 மாத டிஏ அரியர் தொகையினை ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வழங்குவது அவர்களுக்கு நன்மை பயக்கும் என்று ஊழியர்கள் சங்கங்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது குறித்து தற்போது ஒரு முக்கியமான அப்டேட் கிடைத்திருக்கிறது. 2025 பிப்ரவரியில் நாட்டினுடைய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட்டில் டிஏ நிலுவைத் தொகை குறித்து அரசு அறிவிக்கும் என்று உறுதியாக கருதப்படுவதாக வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த நிலுவைத் தொகை என்பது தகுதியான ஊழியர்களுடைய வங்கி கணக்கில் 3 தவணைகளாக அரசு டெபாசிட் செய்யும் என்றும் துறை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். எனினும் டிஏ அரியர் தொகை குறித்து இதுவரையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை. எப்படியும் 2025 பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் போது இது குறித்து தெளிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிஏ அரியர் தொகை மூலம் கிடைக்கக்கூடிய தொகை ஊழியர்களின் சம்பளம் மற்றும் தர ஊதியத்தை பொறுத்திருக்கும். லெவல் 1 ஊழியர்கள் தோராயமாக 11,800 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 37,554 ரூபாய் வரை பெறுவார்கள். லெவல் 13 பணியாளர்கள் 1,44,200 முதல் 2,18,200 ரூபாய் வரை கிடைக்கும். லெவல் 14 ஊழியர்கள் குறைந்தபட்சம் 1,82,200 முதல் அதிகபட்சமாக 2,24,100 ரூபாய் வரை பெறுவார்கள். இருப்பினும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் தோராயமானவை மட்டுமே. பணியாளர்கள் பெறக்கூடிய உண்மையான தொகை என்பது மாறுபடலாம். இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.